ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் கேக் ஷோ போயிருந்தாங்க. பெங்களூரில் கேக் ஷோ போட்டிருந்தாங்க. அங்கே போயிருந்தோம். அதோட வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம இங்கேருந்தா போகிறோம். எல்லாமே கேக் ஒவ்வொன்றுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இது வந்து சர்ச்சில் வெட்டிங் இருக்கும் இல்லையா, அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. நீங்களே பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த விஷயங்கள்லாம் கூட நல்லா நீட்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அந்த ஒரு பொண்ணு பையன் நிற்கிறது சர்ச்லேருந்து வர மாதிரி, அந்த ஃப்ரூட் எல்லாம் வச்சுருக்க பேஸ்கெட்டு, ஃப்ளவர் பேஸ்கெட்டுன்னு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே ஒரிஜினல் கேக் தான். இதுலேயும் பாருங்கள், அந்த குதிரை, அதோட கண், பல் எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது. பாருங்கள், அந்த ராஜாவோட ஸ்லிப்பர்லாம் கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்து கிறிஸ்மஸ் தாத்தா சாண்டா கிளாஸ். அவர் பாருங்கள், அவருடைய கண், அப்புறம் மேலே அந்த சீரியல் செட், அந்த பல்பு கூட நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரிஜினலாக இப்போ இருக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து எங்கள் ஷெர்லினுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பொண்ணோட மேக்கப் செட்டு பாருங்கள், ஸ்லிப்பரு, ஐ ஷேடோ, ஐலைனரு, அதோட ப்ரெஷ்ஷு, கண்ணாடி எல்லாமே வச்சுருந்தாங்க. பேகு, ஹேண்ட் பேகு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கு. இது வந்து வருஷம் இங்கே பெங்களூரில் வந்து போடுறாங்க. நான் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இயர் இங்கே போய் பார்த்தோம். இதுவுமே சர்ச்சில் அப்படி தான் நல்லா இருந்தது. ஒவ்வொன்று அந்த ஸ்டாரு, அந்த பொம்மை எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து அந்த நட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறக்கு. எல்லாமே கேக்கில் தான் பண்ணியிருந்தாங்க. இது இன்னுமே பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இந்தியன் ஃப்ளாகு எல்லாமே கேக்லேயே பண்ணியிருந்தாங்க. ஒரிஜினலாக இருந்தது பார்க்குறக்கு. அந்த வீல்ஸ் எல்லாம் கூட நல்லா இருந்தது பார்க்க. நான் வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருந்தாங்க இந்த வேலை எல்லாமே. இது கேக்குன்னு சொன்னால் நம்பவே முடியாது, அந்த மாதிரி இருந்தது. பட் இதுவும் கேக் தான். இது எல்லாமே கேக் தான், ஒரிஜினல் கேக்கு. எதுவும் பொம்மையெல்லாம் வைக்கல, இது எல்லாமே ஒரிஜினலாக பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கு. இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் கூட அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. இது கேமல் மேலே அந்த ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ
இப்போ இதுவும் பாருங்கள், அந்த ஃபிஷ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக கேக் ஷோ பெங்களூரில் இருந்தால் கண்டிப்பாக இந்த கேக் ஷோ போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு யானை பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பெங்களூரில், அதாவது கர்நாடகாவில் வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீ தானே, அதனால அந்த தீம் வச்சு பண்ணியிருந்தாங்க. கேஆர் மார்க்கெட்லேருந்து நீல் சந்திரா போகிற மாதிரி பஸ் நம்பர் 143 விமன்ஸ்க்கு ஃப்ரீ அந்த தீம் வச்சு பண்ணியிருந்தாங்க. இதில் இந்த பொம்மையெல்லாம் பாருங்கள், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இது கேக்கில் தான் பண்ணியிருக்காங்களானே சொல்ல முடியல, அந்த மாதிரி இருந்தது. இது ரொம்பவுமே நல்லா இருந்தது. லாஸ்ட் ஃபைனல் இதுதான். இதில் பார்த்திங்கன்னா இந்த கிரீடை மாதிரி வச்சுருந்தாங்க. இதுவும் ரொம்பவுமே நல்லா இருந்தது பார்க்குறக்கு. இப்போ இது முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஃபுட்டும் இருந்துச்சு, அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸு, அந்த லைட்ஸு, ஸ்லிப்பர்ஸு, யூஷா, அந்த ஸ்விங் மிஷின்ஸ் அவங்க கூட ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து ஃபுட்டு ஜிஎஃப்சின்னு சொல்லிட்டு, இது பார்த்துருப்பீங்க, பிரியாணி, கபாப் மசாலா, இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, யூடியூப் சேனல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நானுமே கபாப் போடுறதெல்லாம் வந்து இந்த ஜிஎஃப்சி மசாலா தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது நல்லாயிருக்கும். இது ஜிஎஃப்சி கபாப் மேஜிக் மசாலான்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அது போட்டாலே போதும், கபாப் அவ்வளோ நல்லா இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு மேலே நம்ம அந்த ஆயிலோ இல்லைன்னா இந்த கற்பூரம் ஏதாவது, இந்த பச்சை கற்பூரமோ இல்லை சாம்பிராணி இதை போட்டுட்டு நம்ம கரண்ட்டில் இதை ஆன் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து அந்த புகை வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. நாங்கள் இது வாங்கியிருந்தோம், இது நல்லா இருந்துச்சு. இது ஸ்டீல்லையும் இருக்குது, வுட்டுலேயும் இருக்குது. கீழே இருக்க அந்த பீங்கான் சட்டி இது வந்துட்டு 100 ருபீஸ் சொன்னாங்க. இந்த ஸ்டீல் 200, வுட்டில் இருக்கிறது 300 சொன்னாங்க. நாங்கள் அந்த ஃபஸ்ட் ஒன் தான் இப்போ வாங்கினோம். நாங்களும் யூஸ் பண்ணி பார்த்தோம், இது நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் லைட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஸ்லிப்பர்ஸு, இந்த உள்ளன் ஸ்லிப்பர்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் வச்சுருந்தாங்க கிளாத்தில். நிறையா இருந்தது ஸ்டாலு. அதே மாதிரி கம்மி, ரொம்ப விலை ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருந்தது. இது வந்து நாங்கள் ஜூஸர் ஒன்று வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இவர் இதில் பாருங்கள், இதில் அந்த இஞ்சி, நம்ம சுக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு இது எல்லாமே சீக்கிரமாக மாவு மாதிரி ஆகுது, நீங்கள் கரண்ட்டே தேவையில்லை அப்படின்லாம் சொன்னாங்க. இத்தனை ஜார்ஸ் இருக்குன்னாங்க. பாருங்கள், அந்த பொடி ஆயிடுச்சு. அது எவ்வளோ கெட்டியாக இருக்குது, நீங்கள் இதில் கிரைண்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கிரைண்ட் ஆகிடும் அப்படின்னாங்க. பெப்பரு, கற்கண்டு எல்லாமே போட்டு காமிச்சாங்க. ஆனால் ரேட் இது 4000, உங்களுக்கு 1000 கம்மி பண்ணுறோம் நாங்கள் வேணான்ட்டோம். இதெல்லாம் வந்து சாக்லேட்ஸ், இதெல்லாம் பேக்கெட் 20 ருபீஸ் தான். இந்த கேண்டி, அப்புறம் இந்த பிரியாணி திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க.
நாங்கள் இந்த ஜெல்லி வாங்கினோம். அப்புறம் அந்த ஆரஞ்சு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் இந்த சாக்லேட்ஸ் பழைய இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. சீரக மிட்டாய், இது ஆரஞ்சு மிட்டாய், தேன் மிட்டாய், இது அது எள்ளுருண்டை, இது எல்லாமும் நல்லா இருந்தது. விலையும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அல்வாலாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸு பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு பேங்கிள்ஸு. நான் ஒரே ஒரு செட் மட்டும் வாங்கினேன். 100 6 பேங்கிள் வந்து 100 ஃபுல்லாக எல்லா ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு. இது வந்து ஏதோ ஜெய்ப்பூரி பேங்கிள்ஸுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இது ட்ரெஸ்ஸு 2 செட்டு ட்ரெஸ் வந்து செட்டு 1100ன்னுலாம் போட்டிருந்தாங்க. ஸ்பெக்ஸு சும்மா கிளாஸு நம்ம வண்டியில் போகிறதுலாம் போடுறதுக்கு அது ஒரு 100 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு சாப்பிட்லான்னு பார்த்தோம். இங்கே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, லாலிபாப் எல்லாமே 100 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. இப்போ அதையும் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வெளியே வந்தோன்னே பாருங்கள் எவ்வளோ லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அந்த ரோடே ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. இது ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு ஸ்டேடியம், கண்டிவேரா ஸ்டேடியம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேடியம். அங்கே ஏதோ ஃபுட்பால் மேட்ச் வேறு நடந்துகிட்டு இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.